அனகோண்டா வந்திருக்கா. நம்ம எங்களோட ஆபீஸ் வந்து முழுகிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்து எங்களுக்கு வந்தது. ஆமா ப்ரோ, உண்மையா பொய்யான்றதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா புது சிஸ்டம்ஸ்லாம் வேற இப்போதான் எடிட்டிங்காக வாங்கி போனாங்க. அதெல்லாம் இருக்குமா இல்லையா, என்ன நடக்க போகுது? பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவை? இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கோடு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கீழே கொடுத்துருக்குற அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயே வந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ அதை பற்றி அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மட்டும்னு சொல்லிட்டு தனியான ஒரு லிங்க்கும், அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வந்து ஒரு லிங்க்கும், மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு லிங்க்கும், 3 லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த லிங்கை உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட vlog வந்து எங்களோட ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்றது தான். இதுதான் நம்மளோட கேமராமேனு இவர். ஸோ இப்போ நம்ம எங்களோட ஆஃபீஸ் வந்து முழுகிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்து எங்களுக்கு வந்தது. ஆமா ப்ரோ, உண்மையா பொய்யான்றதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் திருப்பி எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். எங்களோட ஆஃபீஸோட ஒரு போகிறதுக்கான வழி என்ன போக போக உள்ளே போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஆமா ப்ரோ, நேத்தி ஒரு கண்டென்ட் போடவே இல்லை. அட்லீஸ்ட் இன்னைக்காவது எதனா ஒரு கண்டென்ட் போடலான்னு வந்து பார்த்தா ஆஃபீஸே இல்லாத ஒரு கண்டென்ட் ஆயிடுச்சு. கண்டென்ட்டே ஆஃபீஸ் இல்லாதான். அதான் போக போக என்ன வேணாலும் இருக்கலாம். ஆழம் அதிகமாகுது, உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆகுது. போக போக கடல் பகுதிக்கு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னொன்று ஆக்சுவலாக வந்து என்னன்னா எங்களோட பக்கத்து ரோட்லலாம் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. பட் கரெக்டாக எங்களோட இடம் வந்து செம்ம இறக்கம் ப்ரோ. அதான் எங்களோட ஆஃபீஸோட இதில் வந்து வாங்க லைட்டுக்கு வாங்க லைட் வந்துட்டேன். ஸோ எங்களோட ஆஃபீஸோட ரோட்டில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஆளே தெரியாத அளவுக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இதுதான் எங்களோட ஆஃபீஸோட ரோடு. இந்த ரோடே எப்படி இருக்கு, ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே. சுரா விஜய் மாதிரி இப்பதான் எங்களுக்கு ஒரு ஆபத்து. குப்பலாரி வந்துட்டு இருக்கு. கன்ஃபார்ம் இப்போ வந்து எங்க மேல ஃபுல்லா தண்ணி அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ திருப்பி அச்சின்னு போயிடுச்சு. அதான் இருக்கு. ஜாலியா இருக்குல்ல? வாங்க. குப்பலாரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ச்சு ஏறின மாதிரி இருக்கு தண்ணி. ஆமா ப்ரோ, எங்க இருந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு விட்டாரு அவரு. ஸோ ஜாலியா தான் இருக்கு இதுவும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜாலியா தான் இருக்கும். எங்களோட ஷோ ப்ரொடியூசர்ஸ் அங்க வராங்க பாத்தீங்களா, அவங்க தான் இப்போ பயத்தோடய வருவாங்க. ஏன்னா புது சிஸ்டம்ஸ்லாம் வேற இப்போதான் எடிட்டிங்காக வாங்கி போனாங்க. அதெல்லாம் இருக்குமா இல்லையா, என்ன நடக்க போகுது? இங்க பாருங்க கேமராமேன். என்ன பண்றது? உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குல்ல? எனக்கு ஜாலியாக தான் இருக்கா. ஏன் ப்ரோ நீங்க ஏதோ பாம்பு ப்ரோ ஏதோ காலில் மாட்டுது ப்ரோ ரொம்ப நேரமா. ஓகே லெட்ஸ் கோ. சென்ட்ரா இன்னைக்கு vlogக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே ஆஃபீஸ்க்கு இருக்குமா இல்லையான்றதா. ப்ரோ ஏதோ ஒன்று காலில் மாட்டுது ப்ரோ. வீடு அந்த ஓட்டை கேட்டு திறந்துக்கிட்டு வச்சிருக்க போறானுங்க ப்ரோ. அவ்வளோதான். அது ஒரு அப்படியே நமக்குன்னு போயிட்டு போகிறோம். ஐயா ப்ரோ சென்ட்ரா ப்ரோ. யோ நம்மளே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் ஆபீஸை வச்சிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்களா காலியா இங்க பாருங்க. பாவம் இங்க பாருங்க. நம்ம பாவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள எல்லாரும் பாவம் பண்ண போறாங்க. ஐயோ நாங்க மெயினா குடிக்கிறதே காஃபி மட்டும் தான். அந்த காஃபி குடிக்கிற இடம் ஆபீஸ் பாயிண்ட். நவியே ஆவின பாடுறா நவீனே. எங்க ஆவின கேட்டீங்களே, ஆவின காணுங்க. ஆவின்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு போலான்னு எவனோ சொன்னா போகும்போது அந்த அந்த வரிக்கையோட ஒருத்தர் காஃபி குடிச்சு என்னங்க சட்டரெல்லாம் மூட்டாங்க. சட்டரை ஆவினே மூட்டாங்க. அலாவுதீன் பாய் மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுல நீச்சல் இதுல கப்பல் மாதிரி போயிடலாமா நவீன? இதுல போயிடலாமா? இன்னைக்குன்னு பார்த்து புது பேண்ட் வேற போட்டு வந்தேன். ஆஹா செம்ம ஜாலியா இருக்கு. அதான் அவினாஷ் அங்க பாருங்க. என்ன ப்ரோ பேண்ட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா வீட்டில்? இல்லை ப்ரோ, நல்ல வேலை ட்ரௌசர் போட்டு வந்தேன். சூப்பர். இது என்கிட்ட முன்னாடியே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எப்படி இருக்க போறோன்னு தெரியல. உள்ள போயிச்சா பாருங்க ப்ரோ தண்ணி தெரியுதா? என்ன ப்ரோ இது காருக்குள்ள போயிருக்கு தண்ணி. ஒழுங்கா ஏதோ மூடலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா தெரியல ப்ரோ பாருங்க. அது கண்ணாடியில போடுற வெளிச்சம். இல்ல ப்ரோ இப்போ தெரியுது ப்ரோ. அங்க பாருங்க, இங்க தெரியுதா மக்களே? போயிடுச்சே.
போச்சு 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 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. உள்ள அனகோண்டா ஒன்று வந்திருக்காங்க. அனகோண்டா வந்திருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஜோக்ஸ் அப்பார்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. வாங்க ப்ரோ பார்க்கலாம். ப்ரோ கரெக்ட் ப்ரோ. இப்போதான் ப்ரோ நீங்க வந்து சீரியஸாவே பேசுறீங்க. நான் சிஸ்டம்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். அதான் அது இஎம்ஐ வேற கட்டிட்டு இருக்கோம். 8 மேல இருக்க சொன்னீங்க வச்சிட்டாங்களா? மேல வச்சுட்டாங்க. நான் மேலதான் தண்ணி ஓவரா மேலதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். புது குளம் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இது எங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்க கிரவுண்டு. அடப்பாவீங்களா. எங்க ஷோ ப்ரொடியூசர் 2 பேரும் பாருங்க உயிரை கையில புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏங்க அந்த சைடு வராதீங்க, அங்க ஓட்ட இருக்கு. இப்படி சைடா வாங்குங்க. ஏங்க எத்தனை வாட்டி நம்ம காசு குடி போய் பாத்துருக்கோம். வாங்குங்க இப்படி. ஏங்க ப்ரோ அவங்க கேட்க மாட்டாங்க ப்ரோ. அடுத்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ண காசு கொடுக்க மாட்டாங்க போல. அனைமா இதான் லாஸ்ட் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கே இருந்துற போகுது. நனைஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஏடா அங்க ஆபீஸே போயிடுச்சு. என்னடா ட்ராக்கு காசை போட்டு இருக்க. வாடா 2 லட்சம் ரூபாய் சிஸ்டம் போச்சு. அதுல புது கார் ஒண்ணு போயிருக்கு ப்ரோ. கார் போயிடுச்சு ப்ரோ. ப்ரோ காருக்குள்ள தண்ணி போனா ஃபுல்லா தண்ணி. நல்ல வேலைடா நவீன. ப்ரோ ரொம்ப நேரமா ஏதோ கால்ல மாட்டினே இருக்கறான் ப்ரோ. ஏய் பாம்பு. சே குச்சி ப்ரோ கம்ல இருங்க. போடா அப்படி. ஷோ ப்ரொடியூசர் உங்களுக்கு வீடியோ எடுக்கறாரு. ஜி க்ளைம் பண்ண முடியுமா இதெல்லாம்? வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? ஓ மை காட். என்ன ஆச்சு நம்ம ஆபீஸ்க்கு? ப்ரோ ப்ரோ அந்த இடத்துல ஓட்ட இருக்கும், பார்த்து வாங்க. செமையா இருக்கு. எங்க ஷோ ப்ரொடியூசர்லாம் வராங்க. இங்க பாருங்க ஷோ ப்ரொடியூசர் திருப்பி எப்படி போவாரு தெரியல. நான் இங்கே தங்கிடுறேன் ஒரு 2 நாள் போணும் ப்ரோ. அவ்வளவு தூரம். இங்க பாருங்க இத செல்லுதா ப்ரோ. ப்ரோ நீங்க சொன்ன போதா கரெக்ட்டா கால்ல இந்த இடம் வந்து போறோம் ப்ரோ. இங்க என்ன வகை பாம்புகள் இருக்கும்னு எங்களுக்கே தெரியல. இங்க பாருங்க நாங்க இப்ப எல்லாரும் 3 பேரும் மாட்டிட்டு இருக்கோம். எங்க கேமராமேன் முன்னாடி எங்களுக்காக பாதையை உருவாக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் ஏற்கனவே பாம்பு கடிச்சா மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாரு. அதனால அவர் கடிச்சிருக்கா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. கேகே நகர்ல ஏரியா நல்லா இருக்கணும் கூட்டம் பார்த்தா போட்டு 1 மாசத்துலயே காலி ஆகுறத நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூடியூப்ல எப்படி ஸ்விம்மிங் பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்க. ப்ரோ நம்ம காளான் கடை இருக்கோம். ஏய் கவர் ப்ரோ. புது வண்டி ப்ரோ. முழுகிச்சு. உங்களுக்கு அது தெரியுதா? தெரியுது. எதுவும் பண்ண முடியாது. ஸ்ப்ளெண்டர் நினைக்கிறேன் புது வண்டி. தண்ணி வரும் தெரியாது ரோடா இது. சரி அப்படியே போவோம். ஏங்க அதெல்லாம் பயமுட்டாதீங்க. முதல்ல கட்ட போங்க ப்ரோ. யாரோ ஒருத்தர் இந்த சைடு போனா தண்ணி கம்மியா இருக்கும். தண்ணி கம்மி. அத சொன்ன ஒருத்தர் பின்னாடி சைலண்டா வர்றாரு. இல்ல என்னது பாகுபலி படம் மாதிரி போக கொஞ்ச நேரம் கழிச்சு நவீன எடுத்துக்கிட்டு போறோம். அவ்வளவுதான் சிவலிங்கத்தை தூக்கின்னு போற மாதிரி. ப்ரோ காளான் கடை கேட்டீங்களா ப்ரோ? அது வரைக்கும் பாருங்க காளான் கடை ஒரு டேமேஜ் ஆகல ப்ரோ. சீரியஸா என்ன இந்த தசாவதாரம் படத்துல வரும்ல கடலுக்குள்ள இது இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆமா அடிச்சு போயிடக்கூடாது கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா கிரியேட்டிவிட்டி அட் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். போங்க நிலவரத்தை பார்த்து சொல்லுங்க. தண்ணி நிலவரத்தை. தண்ணி நிலவரம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இது கடல் மட்டத்தோட மிகப்பெரிய உயரத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இருந்தாலும் வந்து இந்த இடத்துல போகும்போது அடிச்சுன்னு போகவே முடியாது. கன்ஃபார்ம் நவீன கையில பிடிங்க. சின்ன பசங்க கையில பிடிச்சி தூக்குவாங்க. ஒரு vlog எடுக்கணும் அப்படின்னா வந்து உயிரை கொடுத்து எடுப்பாங்கன்னு பேரு. கண்டிப்பா இப்பதான் என் உயிரை எடுத்து இது பண்றாங்க. இதுதான் நம்மளோட ஷோ ப்ரொடியூசர். எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வருது கன்ஃபார்ம். ஆனா இங்க ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல வந்து என்னன்னா எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துறாங்க அவங்க. அதை நம்மளால பார்க்க முடியாது. அங்க பாருங்க தெரியுதா? கேட்டவங்க முடிஞ்சது இவங்க. ஓகே அங்க எதுவும் இல்லல? குழி எதுவும் இருக்குமே? அங்கதான் ஏதோ குழி இருக்குன்னு.
இந்த ரைட்டுக்குள்ள போகும்போது தான் முழிக்கிடுவோம்னு நினைக்கிறேன். எங்களோட ஆபீஸ்ல கரண்ட் மட்டும் தான் எப்பயும் இருக்காது. ஆனா இந்த வாட்டி எங்களுக்கு தண்ணியும் வரல. இதுதான் சொல்றது. நல்ல என்னாச்சு? ஆட ஆமாப்பா, நான் தான் சொல்றேனே நம்ம ரோடு கிட்ட தண்ணி இல்லப்பா, தண்ணியில தான்ப்பா ரோடு இருக்குன்னு. ஆமா ப்ரோ, மெயின் ரோடு மட்டும் தான் ப்ரோ அடி வாங்கியிருக்கு. ஏய் அங்க பாருடா தம்பி, என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு ஆச்சரியம். உங்கள் வாழ்க்கைன்னு சும்மா சொல்லுவாங்க. பாத்தீங்களா என்னடா சொல்லிட்டு இருக்கும்போது இறங்குது உள்ள. ப்ரோ நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி இருக்கு. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ, ஆபீஸ் இருக்குமா இல்லையா? இங்க பாருங்க ஒரு புது பல்சர்னு நினைக்கிறேன். அது பக்கத்துல ஒரு ஆக்டிவா. இப்படிதான் அது மேல ஒரு கண்ணுல உனக்கு. அந்த ராயல் என்ஃபீல்ட விலைக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கலான்றதெல்லாம் நாங்க பேசிட்டு இருந்தோம். பிரிண்டர் கொடுத்தீங்களா, என்னாச்சு? பிரிண்டர்லாம் வாங்கிட்டோம் ப்ரோ. சரி பண்ணிட்டாரா? இப்போ எல்லாத்தையும் நீங்க ஷாக்கா கேட்டு இப்போ அதிர்ச்சியில சாகணும் அதானே? இல்ல இல்ல இல்ல, நீங்க எது கேட்டாலும் நான் சொல்லலாம், நான் கேட்க மாட்டேன். என்ன ப்ரோ? எது? ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஒண்ணுமே இல்லைன்னா ஆபீஸே இல்லையா? இதெல்லாம் ஒன்னா சொல்லியா? ஆபீஸ் கிட்ட நாங்க வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஆபீஸ்க்குள்ள வந்துட்டோம். உள்ள போய் தான் எப்பவுமே மழை பெய்யாது தண்ணி தான். ஆபீஸ்க்குள்ள வந்துட்டோம். ஆபீஸ்ல வந்து கரண்ட் மட்டும் தான் இல்ல, பட் ஆபீஸ்ல பெரிய சேவாரம் எதனா இருக்கா அப்படின்ற உள்ள போய் அப்படி பார்க்கலாம். என்னப்பா ஒண்ணுமே நடக்கல ஆபீஸ்க்குள்ள. இதுதான் சொல்றது, சூப்பரா பண்ணிருக்கோம். தப்பிச்சிட்டோம். டன் ப்ரோ, சூப்பர் 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 சுப்பு. போடுங்க போடுங்க போடுங்க. ஆமா ப்ரோ, தண்ணி பெருசா வந்து அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் உள்ள வந்தோம். பட் அந்த ரோடு மட்டும் தான் பயங்கரமா தண்ணி இருக்கே தவிர ஆஃபீஸ்க்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அதனால வந்து நாங்க சேஃபா தப்பிச்சிட்டோம். கரண்ட் இல்லை, பட் நீங்க மொட்டை மாடி ஷார்ட்ஸ் எல்லாமும் பார்த்துருப்பீங்க. அந்த மொட்டை மாடில இருந்து பார்க்கும்போது எப்படி எங்களோட தண்ணி வந்து நம்மளை ஃபுல்லா சரௌண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இதுக்கப்புறம் யார் வந்தாலும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எங்களோட ஷோ ப்ரொடியூசர்லாம் ஒரு நிமிஷம் பிரச்சனை இல்லையே ப்ரோ. இன்னொரு சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கான். இங்க சரியா கரையா கிடக்கலையா? புதுசா ஒருத்த ஃபார்ம் ஆயிருக்கானா ஆண்டவே. வாங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இருந்தேனா, அப்படி இல்லைன்னா வந்து மீட் பண்ணுறோம். ஆமாம். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. என்ன இந்த இதுக்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லாதீங்க, சப்ஸ்கிரைபாவது பண்ணுங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்களா, ரோடெல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப பாவங்க. ஸோ வாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ கேமராமேன் அவினாஷுடன் உங்கள் விக்கி.